ஒரு ஜீவனிடத்தில் சிறந்த புண்ணியங்கள் இருக்கின்றன. அவன் அந்த புண்ணியங்களை அனுபவிக்க இந்த பிறவியில் பெண்ணாக பிறக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஜீவாத்மா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஒவ்வொரு பிறவிலும் அவன் ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ மாறி மாறி பிறக்கிறான். அந்தந்த பிறவியில் தான் அது தீர்மானம் ஆகிறது. அப்படி இந்த ஜீவன் பெண்ணாக பிறக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவனிடம் புண்ணியங்கள் நிறைய குவிந்து கிடக்கின்றன. அதனால் சிறந்த கணவனை அடைந்து தன் வாழ்க்கையை சுகமாக வாழ வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொண்டு வருகிறான். அந்த புண்ணியத்தை அனுபவிக்க இந்த பிறவிக்கு வந்து பிறந்தாச்சு. அவன் அதே போல சுகமா வாழ்ந்தான். இவனுக்கு கல்யாணமும் ஆச்சு. சிறந்த கணவன் வந்தா அவனோடு சேர்த்து சுகமாக வாழ்கிறான் அல்லது வாழ்கிறாள் இந்த பிறவில் பெண் என்று. புண்ணியத்தின் பலனால் சிறந்த கணவன் கிடைச்சான். ஆனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. அந்த கணவனுக்கு குறுக்கு வழியில் சம்பாதிப்பதில் திடீரென்று யோஜனைகள் வந்தன. அதற்குள் இறங்கினான். இறங்கி பாப்ப காரியங்களை செய்தான். செய்ததும் என்னாச்சு? உடனுக்குடன் தண்டனை என்ற கணக்கின்படி, நல்ல ஞாபகம் வைக்கணும், அதற்குரிய பாப்பம் அந்த ஆணின் கணக்கிலும் இல்லை, பெண்ணின் கணக்கிலும் இல்லை ஏற்கனவே. ஆனால் இப்போ அவன் ஒரு தவறை செய்கிறான். அதற்குரிய தண்டனையாக அவன் 50 ஆண்டுகள் சிறையில் தள்ளப்படுகிறான் அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப என்னாச்சு? அந்த மனைவி கேள்வி கேட்கிறா. என்ன கேட்பா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? பாவம் செஞ்சது அந்த கிறுக்கே கணவன், அவனுக்கு தண்டனை. சரி, நான் ஏன் அந்த தண்டனை அனுபவிக்கணும்? என்ன கணவன் இல்லாமல் மனைவி வாழ்வது எவ்வளவு சிரமம். அதே போல அந்த குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள். அவரு தப்பு பண்ணாரு, அவருக்கு தண்டனை. சரி, தந்தை இல்லாமல் வாழ்வது எங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. செய்யாத தவறுக்கு எங்களுக்கு ஏன் தண்டனை வந்தது என்று கேட்கிறார்கள். இப்போ இதுக்கு யாரு பதில் சொல்றது? அதே போல அந்த சிறைக்கு சென்றவனின் பெற்றோர்களும் கேட்கிறார்கள். அவன் தவறு செய்தான், அது சரி, எங்களுடைய வயோதிக காலத்தில் என்னுடைய குழந்தை தான் பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவன் சிறைக்கு சென்று விட்டான். நாங்கள் நிர்கத்தியாக இருக்கிறோம், உதவிகள் இல்லாமல். நான் என்ன பாவம் பண்ணினேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை வந்தது என்று அந்த தந்தையும் தாயும் கேட்கிறார்கள். இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அதனால் இப்படி புண்ணிய பாப்பங்களுக்கு உரிய பலன்களை எல்லாம் அந்தந்த பிறவியிலேயே கொடுத்தால் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய இடியப்ப சிக்கலாக இருக்கும். ஏனென்றால் நாம் அனைவரும் கூடி வாழ வேண்டியுள்ளது. ஒவ்வொருவரும் பெரும் தண்டனையும் மற்றவர்களையும் பாதிக்கும். அதனால் அப்படி அதை செய்ய முடியாது.